வணக்கம். இன்றைக்கி செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 15 மிளகா, காஞ்ச மிளகா 15 மிளகா, நீட்டு மிளகா, 1 ஸ்பூனு சோம்பு, சீரகம் 1/4 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மல்லி, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, 3 ஏலக்காய், கொஞ்சம் இது தேங்காய் திருவி வச்சுருக்கேன், வெள்ளைப்பூடு பல் ஒரு 10 பல், வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், 2 முந்திரி பருப்பு, 3 முந்திரி பருப்பு விட்ருக்கேன். அதில் இது எல்லாத்தையும் வறுத்து இப்போ எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சிக்கன் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணால் 1/2 கிலோ மட்டன் 1/2 கிலோ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, சின்ன தக்காளி ஒரு 2 தக்காளி உதவும், 2 தக்காளி, கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு, வெந்தயம், நல்லெண்ணெய் தான் போடணும். மட்டனுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை, இலை, கிராம்பு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 மூணு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம். சட்டியை வச்சு 1 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். சட்டியில் வெறுதுறவங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் வாசமாக. அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வரமிளகா போட்டு வறுத்து எடுத்துருக்கலாம். கொஞ்சம் சூடு வர கருகாமல் வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். வரமிளகா வந்து ஒரு 14 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உரப்பு கம்மியாக வேணுன்னா போட்டுக்கலாம். இது வந்து உரப்பு ரொம்பவும் கூட இருக்காது, ரொம்பவும் கம்மியாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூனு மல்லி தனியாக முழு மல்லியாக வறுத்து அதையும் எடுத்து அதோட மிளகாயோட போட்டுக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு சிம்மில் வச்சே வருங்க. 1 ஸ்பூன் மல்லி, ஜீரகம் 1/4 ஸ்பூன் போட்டது, சோம்பு 1 ஸ்பூனு சோம்பு போட்டிருக்கேன், அதையும் வறுத்து எடுத்துக்குவோம். சோம்பு சீரகம் வறுத்தாச்சு. வறுத்து எடுத்துகிட்டு கடாயை வச்சுட்டு மிளகும் ஏலக்காயும் 2யுமே ஒன்றா போட்டுடலாம். வெங்காயம் வறுத்து எடுத்துகிட்டு அதையும் வறுத்தாச்சு. கொஞ்சோண்டு கசகசா கொஞ்சம் போல் 1/4 ஸ்பூன்னு கூட இருக்காது, கொஞ்சம் ஒன்றா இருக்கும். அதை வறுத்து அதோட ஒன்றா கொட்டிக்கலாம். கசகசா லாஸ்ட்டில் சட்டி அடுப்பை அணைச்சிட்டு போடுங்க, ஏன்னா கறிகிறோம். லேசான சூட்டில் இருந்தால் போதும். இப்போ எல்லாம் எடுத்து வறுத்தாச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். மிளகா, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே எடுத்தாச்சு. மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் ஒரு ஜார் கொஞ்சம் பெரிய தரையை வச்சு ஜாரில் போட்டு மிக்சியில் போட்டு அதோட தேங்காயும் போட்டுடணும். இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அதோட போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். விழுது மாதிரி எடுத்துக்கலாம், பொடியாக இல்லாமல். அம்மியில் அரைச்சா அப்படி நாங்களாம் அம்மியில் தான் அரைப்போம். அம்மியில்ங்கிறத மிக்சியில் போட்டுக்கிறோம். மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கிரேவியாக எடுத்துக்கச்சு. அதோட தேங்காயும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் பொடியை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு தேங்காயை அதிலே ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வர வேணாம், கொஞ்சம் லேசாக கொஞ்சம் உரப்பாக இருந்தால் போதும். அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் நச்சு எடுக்கிறதுக்கு இது இல்லை, அதனால் போட்டு ஒரு சுத்து அதையும் போட்டு எடுத்துட்றேன். மசாலாவெல்லாம் போட்டு அரைச்சி எடுப்போம், அதனால் தனியாக போட்டு எடுத்துருக்கேன். அது ஒரு ஓடு சும்மா லைட்டாக ஒரு ஓட்டுன்னா போதும். வச்சு எடுத்தாச்சு. சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ தாளிக்கிற சிக்கனுக்கு வேண்டியது எண்ணெய், நல்லெண்ணெய். அது நல்லா நிறையாவே கொஞ்சம் ஊற்றிக்குங்க. 1/2 கிலோ மட்டனு, 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கணும். எண்ணெய், பட்டை இலை, பூ, கிராம்பு 2 போட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து நம்ம அதை அரைக்கிறதுல போட்டதுனால இதில் போடலை. சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். சோம்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு வரமிளகா கிள்ளி வச்ச வரமிளகாயும் அதிலே போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 3 மிளகா நான் 2 காம்பை கிள்ளிட்டு 2 எடுத்து வச்சுருக்கேன். பிடிச்சி வச்சுருக்க வரமிளகாய் அதில் போட்டுட்டு அதையும் நான் கிண்டிட்டோம். கருவேப்பிலை நல்லா செவந்துருச்சு, வரமிளகா செவந்துருச்சு. கருவேப்பிலையை போட்டுக்கலாம். வெங்காயம் எடுத்து தாளிக்கிறதுக்கு வச்சுருந்தா முழு வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போடணும் அதுக்கு மட்டனுக்கு. சின்ன வெங்காயம் தான் நாங்கள் போடுவோம். வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதங்கியாச்சு. நல்லா அது வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா கட்டி விட்டுருங்க.
நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கிடுச்சு. அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு, ஏன்னா ஏற்கனவே பூண்டு வேறு நம்ம நச்சு வச்சுருக்கோமா, அது போடுறோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். அடுத்து தக்காளி, பழமாக சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன். மட்டனுக்கு வந்து ரொம்ப தக்காளி போட்டோம்னா ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் சின்ன தக்காளி 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கொஞ்சோண்டு உப்பு வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு இருக்கணும். நல்லா கிண்டி வச்சு மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னாக்கா நல்லா வதங்கிடணும். தக்காளி அந்த எண்ணெயிலே வெந்து நல்லா வதக்கிடும். நல்லா பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி இருந்தது தெரியலை, நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த விழுது மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோமா, தேங்காய் மிளகாய் எல்லாம் வறுத்ததெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதோட மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அதில் கொஞ்சம் அந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் நச்சு வச்சு அதையும் போட்டு அந்த அரைச்சி வச்ச மசாலா அதையும் அதில் போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுல அதில் போட்டேன் பாருங்க. இதை போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விடணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஒரு மசாலா விட்டு நல்லா கிண்டி விடணும், கிளறி விடணும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கிட்டு கிண்டி விடுங்க. அரை இதாக வச்சுக்கிட்டு அடியில் பிடிச்சிடாமல் கிண்டணும். நல்லா கிண்டிக்கல. கிண்டிட்டு கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் மூடி வச்சிடலாம். மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா அதில் நல்லா வதங்கி ஒதிச்சு வெந்துடும். அந்த மசாலா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மட்டனுக்கு தேவையான எல்லாருமே போட்டாச்சு. மட்டனையும் போடாமல் கொஞ்சம் மூடி வச்சுட்டு மூடி வச்சு திறந்து பார்த்தோன்னா பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சு. இந்த மசாலா நல்லா வெந்துருச்சு எண்ணெயில். அதை நல்லா கிண்டிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோ, கிளறி விட்டுக்கலாம். அது பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். மட்டனை போடுறோம். அதில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி இல்லாமல் எடுத்து அதில் மட்டனை அந்த மசாலாவோட போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கணும். எண்ணெயெல்லாம் எல்லாமே அதில் ஏற்கனவே தேவையானது எல்லாமே போட்டாச்சு. இனிமேல் போட வேண்டியதில்லை. உப்பு மட்டும் தான் போடணும். மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் தான் போடணும். நல்லா கிண்டி அந்த மட்டன் வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சொல்ல வந்துடும். அந்த மட்டன் மசாலா எல்லாம் சேர்ந்து அதில் நல்லா வதங்கிடும். வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டுருங்க. கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் நல்லாவே வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா நல்லா பொரிச்சு வந்துடும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கறி நல்லா வதங்கி அது எண்ணெயெல்லாம் ஒன்று மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வந்து நல்லா கறி கீழே இருக்கணும். தண்ணி நல்லா மேலே நிறையா இருக்கணும். நான் வந்து குக்கரில் வைக்க மாட்டேன், சட்டியிலே தான் வேக வைக்கிறேன். அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிறேன். ஏன்னா மட்டன் வேக கொஞ்சம் லேட்டாகும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உப்பு, அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கட்டி விட்டுட்டு தண்ணி நல்லா நிறையாவே ஊற்றிக்கலாம். ஏன்னா மட்டன் வேக லேட்டாகும். சிக்கன்லாம் சீக்கிரம் வந்துடும், மட்டன் வேக லேட்டாகும். குக்கர்னால் ஒரு 5 விசில் வைக்கணும். நான் குக்கரில் வைக்கலை, சட்டியிலே தான் வச்சு நான் அப்புறம். அதனால் தண்ணி நிறையா ஊற்றி பாருங்கள், நல்லா மூடி வச்சு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சிட்டோம்னாக்கா அப்புறம் எடுத்துட்டு நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். அது சாப்பிட்டோம்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசத்துக்கு எல்லாருக்கும் இந்த கிரேவியை சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கிரேவி நல்லா வந்துருச்சு. நல்லா வதங்கி நல்லா வந்துருச்சு பாருங்கள். தண்ணி நல்லா நிறையா ஊற்றிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு வதக்கணும், நல்லா வதங்கிடணும். அந்த மசாலா கறி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணியை நிறையா ஊற்றிடணும். ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வெந்துடும். இதுவே தண்ணி ஊற்றாமல் அடுப்பிலே வைக்கிறதுனால எப்படி ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரமாக ஆகும் வேகிறதுக்கு. நல்லா அடுப்பில் ரொம்பவும் தண்ணியை அடுப்பை கூட வைக்காம சும்மா கொஞ்சம் கொதி வந்தோடனே அடுப்பை குறைச்சி வச்சுருவேன். நல்லா வெந்து நல்லா கிரேவியாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கறியும் நல்லா வந்துருச்சு, மசாலாவும் வந்துருச்சு, கலர் மாறிடுச்சு பாருங்கள். மஞ்சள் கலர் இல்லாமல் நல்லா மாறி நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்துருச்சு. வந்து சட்டியில் எல்லாம் வந்து அமர்த்தியாச்சு. இப்போ வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த வரமிளகா வந்து எதுக்கு சேர்க்குறோம்னா வாசத்துக்கு சேர்க்குறோம். அந்த வரமிளகாய்க்குள்ளே அந்த மசாலா எல்லாம் இருக்கும். அதை சாதத்தில் அப்படியே புழிஞ்சு விட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும்.
காரத்துக்கும் அந்த மசாலா மட்டனுக்கும் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.